நண்பர்களே வணக்கம். உபயோகமா ஏதாச்சும் பண்றோம். அதுல இன்னைக்கு நாள் 8. இன்னைக்கு காலையில 6 மணிக்கு கரெக்டா எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு நடைப்பயணத்துக்கு முன்னாடி கை காலுக்கெல்லாம் ஸ்ட்ரெச்சிங் மூவ்மெண்ட்டை போட்டு நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் வாக் டைம்ல எல்லா தாத்தாஸும் அங்கிள்ஸும் பொறுமையா தான் நடப்பாங்க. ஆனா இந்த ஒரு தாத்தா மட்டும் கையை ஆட்டிக்கிட்டு பிச்சுக்கிட்டு நடப்பாரு. நானும் அப்படி கிடையாது. போற வர காக்கா நாய் சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் நடந்து முடிப்பேன். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜோனாட்லயே ஒரு டீயை குடிச்சிட்டு அப்பப்ப இந்த மாதிரி தான் வேற உலகத்துக்கு ஜம்ப் ஆயிருவேன். இன்னைக்கு செடிக்கு தண்ணி ஊத்துறது எங்க அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கான உடற்பயிற்சி 50 புஷ்அப்ஸ் 50 ஸ்குவாட்ஸ் ஒழுக்கமா பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் குளிச்சு சுத்தம் ஆயிட்டு காலை உணவை நல்லபடியா வயித்துக்கு அனுப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி டைம் போகுதுன்னே தெரியல. அதுக்குள்ள 1 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுல புதுசா ஒன்னு ட்ரை பண்ண பேச வேண்டியதை எழுதி வச்சுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த ஐடியா ஃபெயிலியர் ஆயிருச்சு. எழுதுனது ஒண்ணு, நான் பேசினது ஒன்னா தான் இருந்துச்சு. காலையில ரெடி பண்ண சாப்பாடே தான் மதியத்துக்கும். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு செடி நண்பர்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு ஸ்பீக் இங்கிலீஷை கொஞ்ச நேரம் என் கூட பேசி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பேசுற விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் திணறேன். மற்றபடி இந்த பேசுறத ஒரு 70% புரிஞ்சுக்கிறேன். நான் பேசுறப்பதான் கொஞ்சம் அந்த கிராமரை குழி தோண்டி புதைச்சிடுறேன். நேற்று இந்த டிராயிங்கை ஃபுல்லா வரைஞ்சு முடிச்சிருந்தேன். இன்னைக்கு அதுக்கு அவுட்லைனை டார்க்கா கொடுக்கற வேலை மட்டும்தான். அந்த வேலையை முடிச்சுட்டு நைட்டுக்கு 2 தோசையை சாப்பிட்டு மட்டையாயிட்டேன். இதோட என் நாளை முடிச்சுக்கிறேன். உபயோகமா ஏதாச்சும் பண்றோம்.